வணக்கம். வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி அளவிலே கணபதி பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பிலே நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், கோவை மாநகர மாவட்டத்துக்கு உட்பட்ட 1500 பூத்துகளிலுமே பூத்துக்கு ஒரு பெண் என்று தேர்ந்தெடுத்து அந்த பெண்களுக்கு உண்டான தொழில்களை உருவாக்கி கொடுப்பது என்பது இதனுடைய முக்கிய நோக்கம். தையல் மிஷின், மாவரைக்கக்கூடிய கிரைண்டர், கோதுமை அரைக்கக்கூடிய கிரைண்டர், பூக்கடை, டீ கடை, டிஃபன் ஸ்டால் உட்பட 15 விதமான தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது அந்த தொழில் முதலே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி அல்லது அதில் விருப்பம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த தொழிலுடைய உபகரணங்கள் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். 10,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. 1500 பெண்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும், நம்முடைய மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களும், முன்னாள் கவர்னரும் முன்னாள் மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலே கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வான ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள உள்ளார்கள். 10,000க்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய நிகழ்ச்சி அருமையான ஒரு மாலை பொழுதிலே நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. இந்த மோடியின் தொழில் மகள் விழாவிலே ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்பட கண்காட்சி, அருமையான ஒரு கண்காட்சி. அவருடைய பிறந்த தினத்தில் இருந்து இன்றைய வரை 75 வருடங்கள் கடந்து வந்த பாதைகள், அவர் பள்ளியிலே படித்தது, அதற்கு பிறகு என்சிசியிலே இணைந்தது, ஆர்எஸ்எஸ்ல இணைந்தது, குஜராத்தினுடைய முதல்வரானது, பிரதமரானது, பிரதமராகி இந்த 12 ஆண்டுகளிலே கொண்டு வந்த பல்வேறு விதமான மத்திய அரசினுடைய திட்டங்கள், அதை அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு புகைப்பட கண்காட்சியானது வைக்கப்பட உள்ளது. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது, புகைப்பட கண்காட்சியானது திறக்கப்பட உள்ளது.